இன்னைக்கு என்னென்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு பாருங்கள். காலை வணக்கம். இது பாருங்க, மீன் வாங்கி 100 ரூபாய்க்கு மீன், சீலா மீன், பாறை மீன், பொடிசா உள்ள பாறை மீன் எல்லாம் வாங்கி கலந்து கழுவிட்டு வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு 1 கிலோ, தக்காளி 1 கிலோ, பச்சை மிளகாய் 10 ரூபா, இந்த கருவேப்பிலை 10 ரூபா, இந்த முருங்கைக்கீரை 10 ரூபா. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வாங்கின பொருள். கருவேப்பிலையெல்லாம் நல்லா உருவிட்டோம். இது வந்து ஒரு எண்ணெய் சட்டியை நல்லா சூடு பண்ணிவிட்டு இந்த கருவேப்பிலையை போட்டு லேசாக வறுத்துக்கணும். வறுத்துட்டு மிக்சியில் போட்டு குறைன்னு அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுங்க. உங்களுக்கு எப்போ இட்லி பொடி செய்கிறப்பெல்லாம் இதை எடுத்து திருப்பி கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு என்னென்ன இட்லி பொடிக்கு போடுறோமோ அப்போ இந்த பொடியும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். காய வச்சு பொடி பண்ணுறதோட இப்படி நான் சொல்கிற மெத்தடில் செஞ்சிங்கன்னா பொடி சூப்பராக இருக்கும். இது எண்ணெய் சட்டியில் போட்டு லேசாக வறுத்துடணும். வறுத்துட்டு நல்லா சூடு பண்ணி பொடி மாதிரி பண்ணி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுங்க. கருவேப்பிலை ரசத்துக்கெல்லாம் இல்லைன்னா கூட இதை ஒரு ஸ்பூன் போட்டால் அப்புறம் செம்மையாக இருக்கும். செய்கிறப்ப காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரசம் வச்சுக்கிட்ருக்கோம். ரசம்னா இதுக்கு புளியே கிடையாது. ஒரு 5 தக்காளியை நல்லா கையால் கரைச்சி விட்டு பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், மிளகு, ஜீரகம், பூண்டெல்லாம் இடித்து போட்டு, பச்சை மிளகாய் இடித்து போட்டு, கருவேப்பிலை மல்லி போட்டு, கடுகு போட்டு தாளித்து கேஸில் கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இது ஆனால் கொதிக்க விடக்கூடாது, நுரையும் வரக்கூடாது. லேசாக சூடானால் போகிறோம். நுரைச்சி ரசம் வச்சு பார்த்துருக்கீங்க. ஆனால் வந்து இது உள்ளே மட்டும் சூடாகிட்டு ஒரு மாதிரி சூடு வரும், புகை வரும். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரசம். ரசம் இப்படி புகை வருது, நுரையும் வர வேண்டியதில் புகை வந்தால் போகிறோம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலையெல்லாம் தூவிக்கிட்டு எடுத்தால் சூப்பராக இருக்கும். ரசம் எல்லாம் பொரிச்சிட்ருக்கோம். சூப்பராக மீன் பொரித்து எடுத்துகிட்டு காமிக்கிறோம். இந்த பாருங்கள், பொரிச்சு வச்சுருக்கேன். மீன்லாம் பொரிச்சிருக்கேன். சூப்பராக இப்போல்லாம் பொரிச்சிட்ருக்கோம். பாருங்கள், எண்ணெய் சட்டியில் பொரிஞ்சிட்ருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். பார்க்குறதோட நம்ம என்ன ஏதாச்சும் சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். தவறுலாம் இருந்தால் மீன் பொரிச்சுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்குறதோட இல்லாமல் குறையெல்லாம் இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்க்குறதோட நான் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பொரிச்சிட்டு அந்த எண்ணெயிலே கருவேப்பிலை பொரிச்சுங்க. சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மீன்லாம் பொரிச்சது பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சிக்க. ஏன்னா பொரிச்ச எண்ணெயை வைக்கக்கூடாதுல்ல, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொரிச்சுக்கிட்டா போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி கருவேப்பிலை பொரிச்சுங்க நிறையா. ஏன்னா கருவேப்பிலை சாப்பாட்டில் கூட போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இப்போ கொஞ்சம் தான் மீன் பொரிக்கிறேன், பாதி மீன் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன்லாம் வறுத்து ரசம் வச்சு முடிச்சாச்சு. இந்த பாருங்கள், ரசம் வச்சுருக்கோம். அந்த ரசம் சூப்பராக இருக்கும். மல்லித்தலை நிறையா போட்டுங்க. தக்காளி ரசம், புளியே கிடையாது. தக்காளி ரசம், சாதம், சீலா மீன் வறுவல், அது காலையில் வச்ச தக்காளி தொக்கு, இது வந்து நேற்று வச்ச வெங்காய குழம்பு, இது புளி தொக்கு, இது தயிர். இன்றைக்கி அதான் குழம்புலாம் வைக்கல, ரசம் தான் இன்றைக்கி. இதெல்லாம் இருக்குது, வேஸ்ட் ஆகிடுமேனு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.